போய்ப்போம். இந்த வேளையிலும் சகோதரி சுபாசினி அவர்களை வரவேற்றுக் கொண்டு அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம், வரவேற்போம். பிரைஸ்லோட்டம்மா, பிரைஸ்லோட்டண்ணா, பிரைஸ்லோட்டம்மா. பிரைஸ்லோட்டண்ணா. ஆமீன். இணைந்திருக்கிறோம், உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். எங்களுடன் சகோதரி ஜானட் அவர்கள் கூட இணைந்திருக்கிறார்கள். சுபாசினி, நான் பேசுறது கேட்குதா? ஓமாம், கேக்குது. பிரைஸ்லோட்டம்மா. பிரைஸ்லோட்டண்ணா. உங்களோட சத்தம் கேட்க இல்லை சிஸ்டர் ஜானட்டோட சத்தம் வருகிறது. உங்களோட சத்தம் சரியான லோவாக இருக்கிறது. என்னுடைய சிஸ்டத்தில் பிள்ளையா, உங்களோட சிஸ்டத்தில் பிள்ளையா தெரியவில்லை. பேசுங்களம்மா. உங்களோட சத்தம் கிளியரா இருக்கு எனக்கு. சிஸ்டர் சிஸ்டர் சுபாஷினி, நான் வால்யூமை கூட்டி பார்க்குறேன். உங்களோட பக்கத்தில் பாருங்கள், ஏதாவது செட்டிங்ஸ் இருக்காண்டு. பிரைஸ்லோட்டண்ணா. பேசுங்களம்மா. பிரைஸ்லோட்டண்ணா. ஆமீன், ஆமீன். சிஸ்டர் ஜானட், உங்களுக்கு கேட்குதா? கேக்குதாண்ணா? ஆமீன், ஆமீன். இந்த வேளையிலும் கூட ஒப்படைக்கிறோம். நீங்கள் ஆரம்ப ஜபத்தோடு பாடலோடு வழி நடத்துங்கள். சகோதரி ஜானட் அவர்கள் வாட்ஸ்அப்பில் இணைந்திருக்கிறார்கள். எங்களுடன் சகோதரன் டொனால்ட் கூட இணைந்திருக்கிறார். நீங்கள் இந்த வேளையிலும் வழி நடத்துங்களம்மா. ஆமேன், ஆமேன், ஆமேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே எங்கள் ஜெபங்கள், விண்ணப்பங்கள், சோத்திரங்கள், பாடல்கள் உம்முடைய ஆசீர்வாதமாய் இருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினால். சுபா, நீங்க பாடலை பாடி மகிமைப்படுத்துங்க. ஓ, கேக்குது, எனக்கு கேக்குது. எந்த குரல் உங்களுக்கு கேக்குதா? ஆமாம். சரி, ஓகே ஓகே. எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் நாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். ஆமென், ஆமேன், ஆமேன். நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். நாங்கள் இலங்கை தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இணைந்திருக்கிற டொனால்ட் பிரதர் அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு சுபா அவர்களும் வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலே நான் ஆரம்ப ஜெபமாய் ஜெபிக்கிறேன். கர்த்ததாமே எங்கள் ஜெபங்களை கேட்டு பதிலை கொடுப்பாராக. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்கள் இலங்கை தேசத்துக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இலங்கை தேசத்தின் ஜனங்களுக்காய் ஜெபிக்கிறோம். வானமண்டலங்க தரமாக்கங்க கடல் பிராந்திகள் தேசத்தின் குடிகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ராஜாக்கள், அதிகாரிகள், தலைவர்கள், மேல் மக்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, கற்பிணி தாய்மார்கள், கற்பத்திலே இருக்கிற பிள்ளைகளை எல்லாம் நீர் பரிசுத்தப்படுத்த வல்லவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. சிறு பிள்ளைகளை உடைய இரத்தத்தினால் நாங்கள் மூடிக்கொள்ளுகிறோம். பிள்ளைகளை காக்கிற தேவன் நீர் பெரியவர் ஆண்டவரே. வாலிப ஜோதிகள் இந்த நாட்களிலே ஆண்டவரை நீதியை செய்கிறவர்கள் கூட இந்த போத வஸ்தினால் ஆண்டவரே இந்த வாலிப
வாழ்கிற உலகத்தை ஆண்டவரே தொலைத்து கொண்டு சேதப்படுத்தி கொண்டு ஆண்டவரே மரணத்துக்கு உட்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தாவே இவர்களுக்காய் நீர் மனதுருகும் ஐயா. இந்த போத வஸ்துகளை ஆண்டவரே நாடுகளுக்குள்ளே கொண்டு வர எந்த மனுஷனாய் இருந்தாலும் ஆண்டவரே நீர் காண்கிற தேவன், அவருடைய இருதயங்கள் சிந்தைகளை காண்கிற தேவன் ஐயா. மற்றவனுக்கு மரணத்துக்கும் மற்றவனுடைய மனத்தாக்குதலுக்கும் மற்றவனுடைய கண்ணீருக்கும் இவர்கள் பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று ஒரு தேவ பயம் அவர்களுக்குள்ள இறங்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். என் தேவனே இளம் குடும்பங்கள், சமாதானமற்றி இருக்கிற குடும்பங்கள் கர்த்தாவே எல்லாரையும் நீர் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரை. துன்மாக்கமாய் நிற்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். கொள்ளைகளுக்கு என்று ஆண்டவரே நிற்கிற ஒவ்வொரு மனுஷனும் நீர் காண்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் தேசத்திலே ராஜாக்கள், அதிகாரிகள், தலைவர்கள், பார்லிமென்ட்டுகள் அங்கம் வைக்கிற ஒவ்வொருவரே நீர் பொறுப்பேறும் கர்த்தாவே. தேசம் ஒரு மாறுதல் அடைய பெரிய மாற்றத்தை காண கர்த்தாவே, மக்களுக்குள்ளே பெரிய காரியங்களை செய்யப்பட கர்த்தாவே நீங்கள் உதவி செய்யுங்க. உம்முடைய கரத்திலே இன்றைய நாளை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். சுபான், நீங்கள் தேவனுக்குள் ஜனங்கள் வராததினால் நன்மை தீமை தெரியாமல் அங்கு பொல்லாப்புக்குள்ளே வந்து அங்கு யுத்தம் செய்ய கூட்டம் கூடுகிறார்கள். இப்படிப்பட்ட பொல்லாத ஆவியுடைய அங்கு தேவனுக்கு விரோதமா நீக்கிற மனுஷர்கள், அவர்களுக்குள்ளே கிரிய செய்யற பொல்லாத ஆவிகளை கடிந்து நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமா ஆண்டவரே, எங்கள் அன்பின் தகப்பனே இயேசப்பா, பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, அப்பா உம்மை அறிந்து உமக்குள்ளே வர முடியாதபடி தடைபட்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக உம்முடைய பாதத்திலே வருகிறேன் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, இப்படிப்பட்ட ஜனங்களை நீங்க பொறுப்படுக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இவர்கள் தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு மனந்திரும்ப இந்தேவனே நீங்க உதவி செய்யுங்கள் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தை தேடவும் உம்மை அறிகிற அறிவை அடையவும் நீங்க உதவி செய்யுங்கள் ஆண்டவரே. அன்பான தகப்பனே, நன்மை என்ன தீமை என்ன என்பதை அறியாமல் ஆண்டவரே தங்களுடைய மனங்கள் விரும்பினபடி வாழ்ந்து கொண்டிருக்கிற இவர்கள் ஒவ்வொருவரோடும் என்ன ஆண்டவரே நீரே கூட இருந்து கர்த்தாவே அப்பா நீங்க இவர்களை விடுவித்தள்ளும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. தேவனே, நீதியின் தேவனாகிய என் கர்த்தரே, உம்மிடத்தில் வந்தால் மட்டும்தான் அவர்களுக்கு நீதி எது என்பது புரியும் ஆண்டவரே. என் தகப்பனே, அப்பா இவர்கள் உம்மை தேடி வர உதவி செய்யுங்கள் ஆண்டவரே. அப்பா, தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு மனந்திரும்ப உதவி செய்யுங்க ஆண்டவரே. தடைகளை உடையுங்க கர்த்தாவே. அன்பின் தகப்பனே, பொறுப்படுங்கள். இந்த ஜனங்கள் உம்மையுடைய சமூகத்தை தேடி வர முடியாதபடி தடை பண்ணுகிற எல்லா தடைகளையும் உடைத்து கர்த்தாவே அப்பா நீங்க அற்புதம் செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. பாவக்கட்டிலும் அக்கிரம கட்டில்களிலும் கட்டப்பட்டிருக்கிற இவர்கள் விடுதலையாகி உம்மை தேடி வர என் தகப்பனை உதவி செய்துள்ளபடியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென், ஆமென். ஜெபங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்திய நாட்களிலே எங்கள் தேசத்து மக்களுக்குள்ளே இருக்கிற அந்த நாவிலே இருக்கிற காரியங்கள், அவர்கள் உதட்டின் கீழே இருக்கிற காரியங்கள் அங்கு விஷம் உள்ளதா இருக்கிறதை போல இருக்கிறார்கள். இவர்கள் மனம் திரும்பும்படி நான் ஜெபத்திலே வழி நடத்துகிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் ஆண்டவரே, விக்கிராதனைகளும் விபச்சாரங்களும் வீசித்தனங்களும் ஆண்டவரே கர்த்தாவே என் தேவனே தங்கள் நாவுகளிலே கர்த்தாவே ஆண்டவரே கூர்மையான கர்த்தாவே தீமைக்கு கூர்மையை கொடுத்து வைத்து கொண்டிருக்கிறார்களே கர்த்தாவே. உதட்டின் கீழே விரியன் பாம்பின் விஷமை வைத்து கொண்டிருக்கிறார்களே கர்த்தாவே. இப்படிப்பட்டவர்களை மனம் திருப்புவீராக, ரட்சிப்பை கட்டளையிடுவீராக. உமக்கு பயப்படுற பயம் அவர்களுக்குள்ளே, உமக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படிவு அவர்களுக்குள்ளே, என் ஜனங்களுக்குள்ளே, என் ஜாதிகளுக்குள்ளே ஆண்டவரே கடந்து வர செய்வீராக. தேச ஜனங்களுக்குள்ளே கடந்து வர செய்வீராக கர்த்தாவே. தேவ பயம் அற்று போகிறது கர்த்தாவே. தேவனுக்கு பயப்படுற பயம் இல்லாமல் போகிறது கர்த்தாவே. ஆண்டவரே, இவர்களுக்காய் நீர் மனதுருகும் அடியா நாங்க கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே தகப்பனே, துன்மாக்கன் தன்னுடைய கையை நீட்டிக்கொண்டு இருக்கிறானே கர்த்தாவே. கொடியவனுக்கு ஆண்டவரே கர்த்தாவே, கொடியவன் எழும்புகிறானே கர்த்தாவே. இவைகளை எல்லாம்
நித்தமும் ஆண்டவரே பொல்லாததாய் இருக்கிறது அப்பா. உம்முடைய காரியமாய் இருக்கிறது கர்த்தாவே. தேவனே, இப்படிப்பட்டவர்களை நீர் அழித்து போடுவீரே கர்த்தாவே. நீர் அழிக்காதபடி இவர்கள் மனம் திரும்பி உமக்கேற்ற பிள்ளைகளாய், உமக்கேற்ற தேவனுடைய மகன்களாய் கர்த்தாவே இவர்களை மாற்றும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். உங்களால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ கர்த்தாவே? எல்லா வெற்றியும் உடைய கரத்திலே ஒப்பு கொட்டுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். சுபா, ஆமேன். நீங்கள் அகங்காரிகள் கன்னிகளையும் அங்கு வைக்கிறார்கள், வழியோரத்திலே வலைகளை விரிக்கிறார்கள், சுருக்குகள் போடுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைய நாட்கள்ல இந்த மருத்துவ துறைகள்ல இருக்கிற டாக்டர்மார், நர்ஸ்மார் அவர்கள் செய்கிற பின்பக்கங்கள், பிள்ளைகள் எல்லாவற்றையும் அங்கு மறைக்கிற காரியங்கள் எல்லாம் தேவன் தாமே என்றவர்களுக்குள்ளே வரவும், அங்கு தேசத்திலே இந்த மருத்துவ யாழ்ப்பாண பகுதிகளில் இந்த மருந்துகள் எல்லாம் எரிபட்ட நிலைமையில இருக்கிற காரியங்கள், அதனால் அங்கு வியாதிப்பட்டவர்கள் தாக்கப்படுவார்கள் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆகவே இதற்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமாண்டவரே, எங்கள் அன்பின் தகப்பனே இயேசப்பா, இந்த மருத்துவ துறைகளை உம்முடைய கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே தேவனே, நீங்க பொறுப்படுங்கள் கர்த்தாவே. அன்பின் தகப்பனே கர்த்தாவே, ஒவ்வொரு வியாதியஸ்தர்களையும் உம்முடைய கரத்துக்குள் தருகிறேன் ஆண்டவரே. அன்பின் தேவனே, நீங்க பொறுப்படுங்கள் ஆண்டவரே. அப்பா, இந்த வைத்திய துறைகள்ல இருக்கிற வைத்திய அதிகாரிகள், வைத்திய சாலை பணிப்பாளர்கள், இவர்கள் எல்லாம் உடைய கரங்களுக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. வைத்திய நிபுணர்களை உடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. வைத்தியசாலைகளிலே பணிபுரிகிற ஒவ்வொருத்தரையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. தெய்வமே, இந்த மருத்துவ களஞ்சியங்களுக்கு பொறுப்பாயிருக்கிறவர்கள் எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தரே பொறுப்படும், பரிசுத்தரே பொறுப்படும் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, தவறுதலாய் ஏற்பட்ட இந்த விபத்தினால் ஆண்டவரே அநேக மருந்து பொருட்கள் ஆண்டவரே அழிந்திருக்கிறதை நீர் அறிகிற தேவன் ஆண்டவரே. தேவனே, நீங்க தயவுகளை கட்டளையிடுகிற கர்த்தர் ஆண்டவரே. இதனால் என் தகப்பனே வியாதியஸ்தர்கள் பாதிக்கப்பட்டு விட்டு விடாதபடிக்கு கர்த்தாவே அவர்களுக்கு வேண்டிய மருந்து பொருட்கள் ஆண்டவரே உடனடியாக வேறு இடங்கள்ல இருந்து கிடைக்கத்தக்கதாக நீங்க அற்புதம் செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்தரே பொறுப்படும், பரிசுத்தரே பொறுப்படும் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே இயேசப்பா, அதே போல ஆண்டவரே வைத்திய துறைகள்ல இருக்கிற ஒவ்வொரு வைத்தியசாலைகளையும் ஆண்டவரே வைத்தியர்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே இயேசப்பா, பரிசுத்தரே ஆண்டவரே. நீதியாய் வைத்தியம் செய்கிற வைத்தியர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்கள் இருக்கிற பணிகளை அவர்களை இன்னும் நீங்க உயர்த்துங்கள். அவர்களுடைய நீதியுள்ள இருதயத்தை இன்னும் நீங்கள் ஆண்டவரே ஆசீர்வதியுங்கள் ஆண்டவரே. அது மாத்திரமில்ல கர்த்தாவே அப்பா, பணத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தாவே வைத்தியசாலைகளிலே வேலை செய்ய வேண்டிய நேரங்களிலே தனியார் வைத்தியசாலைகளுக்கு போய் அங்கு செயல்படுகிற இப்படிப்பட்ட வைத்தியர்களையும் நீர் காண்கிறது இவன் ஆண்டவரே. இப்படிப்பட்ட வைத்தியர்களுக்கு விரோதமாக ஆண்டவரே நல்ல சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. இவர்களுடைய இருதயங்களே அந்த ஒரு குற்ற உணர்வு காணப்பட வேணும் ஆண்டவரே. இயேசப்பா, இவர்கள் மனம் திரும்ப வேணும் ஆண்டவரே. அப்பா, வைத்தியசாலையில் பணிபுரிய வேண்டிய நேரத்துக்கு ஏற்றபடி ஊதியத்தை வாங்கி கொண்டு கர்த்தாவே, ஆனால் உண்மையாய் இல்லாமல் ஆண்டவரே வேறு தனியார் இடங்களுக்கு சென்று பணிபுரிகிறார்கள் ஆண்டவரே. நீர் இவர்களை காண்கிற தேவன் ஆண்டவரே. பரிசுத்தரே, நீதி ஆண்டவரே அழிந்து கொண்டு போகிறது சில இடங்களிலே. தகப்பனே, நீங்க இவர்களை பொறுப்படுங்கள், இவர்களை பொறுப்படுங்கள் கர்த்தாவே. இப்படிப்பட்ட வைத்தியர்கள் மனம் திரும்ப உதவி செய்யுங்கள் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, இந்த வைத்திய துறைகள் ஒவ்வொன்றோடும் கூட இருங்க. வைத்தியசாலைகளில் ஒவ்வொரு வியாதியஸ்தர்களையும் அன்பாக ஆண்டவரே அப்பா கவனிக்கிறார்கள் ஆண்டவரே. சில இடங்களிலே தவறுகள் நடக்கிறது ஆண்டவரே. அந்த தவறுகள் நடக்கிற இடங்களை எல்லாம் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அவர்களுக்கு மேலா இருக்கிற அதிகாரிகள் கவனித்து சரியாக செயல்படுத்த நீர் வழிநடத்தும்படி உம்முடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவரே. எங்கள் தெய்வமே, நீங்க பொறுப்படுங்கள் ஆண்டவரே. இந்த வைத்திய துறைகள் ஒவ்வொன்றையும் நீங்க பொறுப்படுத்தி நீரே வழி நடத்தும்படியாக அந்த இடங்களை பொறுப்படுங்கள், ஆசீர்வதியுங்கள் ஆண்டவரே. இந்த வியாதியஸ்தர்களும் ஆண்டவரே மருந்தை மட்டும் நம்பி இல்லாமல் உம்மை நோக்கி பார்க்கிற அந்த இருதயத்தை அவர்களுக்கு கொடுத்து கர்த்தாவே அப்பா, நீர் எல்லாருக்கும் சுகம் கொடுக்கிறது ஆண்டவரே. உம்மிடத்தில் வந்து
முற்றுதரை நீர் புறம்பே தள்ளேல கத்தாவே அப்பா. அப்படி சுகத்தை உம்மிடத்தில் வந்து பெற்றுக்கொள்ள நீர் ஒவ்வொருவருக்கும் அந்த நல்ல ஞானத்தை கொடுத்து வழி நடத்தும்படியாக, தடைகளை நீக்கும்படியாக உங்களுடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நான் அந்த இந்திய நாட்கள்ல இந்த விபத்துக்கள் வேதனைகள்ல தவிக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபத்திலே வழி நடத்துகிறேன். அன்பான பிதாவே, ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த வாகனம் ஓடுறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ரோட்டுகள் வீதிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய ரத்தம் தெளிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, வாகனம் ஓடுறவர்கள் கவனத்தோடு ஞானத்தோடு கர்த்தாவே அப்பா ஆண்டவரே எல்லா பக்கங்களிலும் பார்த்து கர்த்தாவே ஓடக்கூடியதாய் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. ஆண்டவரே, எத்தனையோ ஆத்துமாக்களை ஏத்தி இறக்குற இவர்கள் கர்த்தாவே காக்கப்பட வேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, விபத்துக்குள்ளாகி கர்த்தாவே, மரணத்துக்குள்ளாகி கர்த்தாவே இன்றைய நாட்கள்ல இருக்கிறார்களே கர்த்தாவே. ஆண்டவரே, அவதியான மரணங்கள் நடக்கிறதே கர்த்தாவே. இவர்களுக்காய் நீர் மனதுருகும் ஐயா. ஆண்டவரே, யார் என்று இல்லை கர்த்தாவே, வயது இல்லை என்று இல்லாமல் கர்த்தாவே இந்த விபத்துக்கள் ஆண்டவரே அநேகருக்கும் வந்து கொண்டு போகிறது கர்த்தாவே. ஆண்டவரே தகப்பனே, இதனால் மக்கள் ஆண்டவரே குடும்பங்கள் தங்கள் அன்பானவர்களை இழந்து தவிக்கிறார்களே கர்த்தாவே. ஆண்டவரே, அநீதிகள் வருகிறதை கர்த்தாவே இந்த முப்படைகள் தலைவர்களுக்காய் நாங்கள் கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. நீதிகளையும் ஆண்டவரை வீதிகளையும் ஒழுங்கமைக்க கூடிய ஒரு கிருபையை குட்டுங்க ஆண்டவரே. தங்களுடைய ஆண்டவரை ஊழியங்கள்ல கர்த்தாவே சரியாக நேர்த்தியாக இருக்கக்கூடியதா ஆண்டவரே அவர்களுக்கும் ஒரு நல்ல இருதயங்களை கொடுத்து கர்த்தாவே எதை எப்படி கவனிக்க வேண்டும் என்ற ஞானத்தை கொடுத்து கர்த்தாவே எல்லாவற்றையும் கவனிக்க கூடிய ஒரு கிருபையை கொடுத்து கர்த்தாவே நீங்க நடத்த வேணும் ஐயா. இதனால் அநேகர் விபத்துக்குள்ளாகி வேதனைக்குள்ளாகி தவிக்கிறார்களே கர்த்தாவே. அநேகர் ஆண்டவரே தேவனே கண்ணீர் வடிக்கிறார்களே கர்த்தாவே. குடும்ப தலைவர்கள் இல்லாதபடி கர்த்தாவே விதவைகள் ஏழைகள் கஷ்டப்பட்டவர்கள் எல்லாம் தவித்து கொண்டு இருக்கிறார்களே. இந்த தவிப்பில் இருந்து எங்கள் மக்களை எங்கள் ஜனங்களை எங்கள் ஆண்டவரை ஒவ்வொருவரையும் நீர் மாற்றி அமைக்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். எல்லா பிள்ளைகளுக்குள்ளேயும் ஒரு விழிப்புணர்வு வரட்டும் ஆண்டவரே, வெளிச்சம் வரட்டும் ஐயா. உங்களுடைய காரியங்கள் வரட்டும் கர்த்தாவே, ரட்சிப்புகள் வரட்டும் ஐயா. வீணாய் விருதாய் வருமானத்தையும் ஆண்டவரை போத வஸ்துகளையும் எடுத்து விட்டு செல்லாதபடி கர்த்தாவே. ஆண்டவரே, உன்னை போல் உன் புறனை நேசி என்ற படி கர்த்தாவே அவர்களும் ஆண்டவரை காக்கப்படவும் மற்றவர்களும் நேசிக்கப்படவும் கர்த்தாவே நீர் காத்து நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வீதி ஒழுங்கலை கர்த்தாவே கட்டப்பிடித்து நடக்க மக்களும் கடைப்பிடித்து நடக்க கர்த்தாவே அவர்களுக்கு நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படிய கர்த்தாவே, கீழ்ப்படிவின் ஆவிய குட்டத்து கர்த்தாவே இந்த ஆண்டவரை காரியங்களில் இருந்து நீர் விடுதலையாக்கும் விடுவியும் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாங்கள் இன்றைய நாட்களிலே ஆத்துமாக்கள் இலங்கை தேசத்திலே தொய்ந்து போய்கொண்டிருக்கிறார்கள். என்ன வாழ்க்கை என்று சொல்லி கொண்டு போய்கொண்டிருக்கிறார்கள். அப்படியாய் இப்படியாய் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரே உலர்ந்து போன நிலைமையில இருக்கிறவர்களை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லி சுபா நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்தினார். ஆமாண்டவரே, எங்கள் அன்பின் தகப்பனே இயேசப்பா, எங்கள் பரிசுத்தரே, எங்கள் இலங்கை தேசத்திலே இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக உம்முடைய பாதத்திலே வருகிறேன் ஆண்டவரே. அப்பா பொறுப்படுங்கள் ஆண்டவரே. தேசத்திலே நடக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றையும் பார்த்து ஆண்டவரே அப்பா உண்மையிலே எத்தனையோ ஜனங்கள் மனதளவிலே சோர்ந்து போயிருக்கிறார்கள் ஆண்டவரே. எங்கள் தகப்பனே பொறுப்படுங்கள் ஆண்டவரே. ஒவ்வொரு மற்றவர்களுக்கு ஆண்டவரே நடக்கிற பாடுகளை பார்க்கும் பொழுது இருதயங்களிலே சோர்வுகள் வருகிறது. தகப்பனே, இப்படிப்பட்ட ஜனங்களை நீங்க பொறுப்படுங்க கர்த்தாவே. வறுமையினால் சோர்ந்து போயிருக்கிறார்கள் கர்த்தாவே. அப்பா வியாதியினால் சோர்ந்து போயிருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா என் தெய்வமே இயேசப்பா, இவ்வளவு உழைத்தாலும் ஆண்டவரே போதாதென்று எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரை சோர்ந்து போயிருக்கிறார்கள் கர்த்தாவே. படிக்கிற பிள்ளைகள் படிப்புகளை குறித்து சோர்ந்து போயிருக்கிறார்கள். இப்படி அநேக காரியங்கள் காணப்படுகிறது என் தகப்பனே. இப்படிப்பட்ட தங்களுடைய இருதயங்களிலே சோர்ந்து பலமிழந்து இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக உம்முடைய பாதத்திலே வருகிறேன் ஆண்டவரே. தங்களை யார் தேற்றுவார், தங்களுக்கு யார் உதவி செய்வார்கள் என்று வேதனையோடு அங்கலாய்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் என் தகப்பனே நீர் அறிகிற தேவன் ஆண்டவரே.
அப்பா, இப்படிப்பட்டவர்களை நீங்க பொறுப்படுங்கள் ஆண்டவரே. இப்படிப்பட்ட உள்ளங்களை நீங்கள் ஆற்றுங்கள் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல கர்த்தாவே, இருதயத்திலே வருகிற எதிர்காலத்தை குறித்த பயங்களினால் எத்தனையோ பேர் சோர்ந்து போயிருக்கிறார்கள். இவர்களை எல்லாம் பொறுப்படுங்கள் கர்த்தாவே. அன்பின் தகப்பனே கர்த்தாவே, நீங்கள் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை விசாரிக்கிறீர் என்று உம்முடைய வார்த்தை சொல்கிறது கர்த்தாவே. அதுபோல இப்படிப்பட்ட இந்த இயக்கங்களோடு வேதனைகளோடு இருக்கிற ஜனங்களும் இளைப்பாறுதல் தருகிற தேவன் உம்மை நோக்கி பார்க்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உம்மிடத்தில் ஆண்டவரை வந்து இருதய சமாதானங்களையும் சந்தோஷங்களையும் இளைப்பாறுதல்களையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக என் தகப்பனே நீங்க உதவி செய்யுங்கள் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் சொன்னீரே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கர்த்தாவே, அந்த வார்த்தைகளை ஆண்டவரே ஒவ்வொரு ஜனங்களுடைய இருதயங்களிலும் ஆண்டவரே செவிகளிலும் கேட்கப்பட நீங்க உதவி செய்யும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அதுபோல கர்த்தாவே, இப்படிப்பட்ட வேதனைகளோடு இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே ஆறுதல் சொல்லக்கூடிய நபர்களை, மனுஷ தயவுகளை நீங்கள் கட்டளையிடுங்கள் ஆண்டவரே. அப்பா, வறுமையில இருக்கிறவர்களுக்கு உதவி செய்கிற நல்ல இருதயங்களை நீங்கள் எழுப்பி கொட்டுங்கள் கர்த்தாவே. அன்பின் தகப்பனே, பொருள்படுங்கள் கர்த்தாவே. வியாதியின் படுக்கையில இருந்து ஆண்டவரே, இருதயத்திலே வேதனைகளோடு குறைவுகளோடு இருந்து ஆண்டவரே வேதனைப்படுகிறவர்களுக்கு கர்த்தாவே உம்முடைய அன்பை சொல்லக்கூடிய நபர்களை ஏற்படுத்தி அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து கர்த்தாவே, இவர்களும் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்க நீங்க கிருபை செய்து வழிநடத்தும்படி ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, பொறுப்படுங்கள் ஆண்டவரே. நீரே ஆற்றுகிறவர், நீரே தேற்றுகிறவர் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்க நீர் உதவி செய்துள்ளபடியாக இப்படிப்பட்ட உள்ளங்களுக்கு நீங்கள் ஆறுதலை கொடுத்து நடத்தும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நாங்கள் நான் திருச்சபைகளுக்காக ஜெபம் பண்ணுகிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவரே, திருச்சபையை உம்முடைய ரத்தத்தினால் மூடுகிறேன் கர்த்தாவே. திருச்சபையில் உள்ளவர்கள் ஒவ்வொருவருக்காய் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. சிறு ஆண்டவரே, விசுவாசத்தோடும் பொறுமையோடும் கிரியை செய்யக்கூடியதாய் ஆண்டவரே நீர் உதவி செய்யும். திருச்சபையில இருந்து தொலைந்து போனவர்கள் மனம் திரும்பவும் திருச்சபைகளுக்குள்ளே வர அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஊழியக்காரர்களாய் மாற கர்த்தாவே, அன்பின் ஆண்டவரே சாட்சிகளாய் நிற்கக்கூடியவர்களாய் மாற்றும் ஆண்டவரே. எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளே சாட்சியாய் வாழ கர்த்தாவே அவர்களுக்கு உதவி செய்யும்படிக்கு இருக்கிறோம் ஆண்டவரே. திருச்சபையில இருக்கிற வாலிப ஜோதிகள் தேவனுக்கு ஏற்றபடி வாழ கர்த்தாவே ஆண்டவரே அவர்கள் எழும்பி பிரகாசிக்க கூடிய கிருபைகளை கொடுத்து கர்த்தாவே நீர் வழிநடத்தும் ஐயா. எங்கள் தேசத்தில் இருக்கிற அத்தனை திருச்சபையும் 9 மாகாணம் 25 மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை திருச்சபையும் உமக்கேற்ற திருச்சபையாய், உமக்கேற்ற ஆராதனையாய், உமக்கேற்ற ஆலயங்களாய் ஒவ்வொருவரே நீர் மாற்றும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபை உம்முடையது கர்த்தாவே. அதுக்கு சபைக்கு ஆண்டவரே சொந்தக்காரராய் எங்கள் பிதாவே நீர் இருக்கிறீரப்பா. சபைகளுக்கு தலையாய் ஆண்டவரே நீர் இயேசு கிறிஸ்துவே நீர் தலையாய் இருக்கிறீங்க ஆண்டவரே. சபைகளுக்கு ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே நீர் கண்காணியாய் இருக்கிறீரப்பா. அப்பா, உமக்கு கீழாக இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே உமக்கேற்றபடி உம்முடைய விருப்பப்படி ஆண்டவரே உம்முடைய தேவனுடைய கற்பனைகளை கட்டளைகளை நிறைவேற்ற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் இந்த நாட்களே பரிசுத்தப்படுத்தி கர்த்தாவே ஆண்டவரே உம்முடைய நீதியை வைத்து கர்த்தாவே நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிக்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே இவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. சும்மா நீங்கள் லேசியனா குடும்பங்களுக்காகவும் சங்கம வானொலிக்காகவும் அங்க ஊழியன் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள். கர்த்ததாமே கூட இருந்து வழி நடத்த வேணும் என்று சொல்லி இன்னும் பல்கி பெருக கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்த. ஆமா ஆண்டவரே, எங்கள் அன்பின் தகப்பனே ஏசப்பா, இந்த சங்கமம் ஊழியத்தை உம்முடைய கரத்துக்குள் தருகிறேன் ஆண்டவரே. ஐயா, இந்த ஊழியத்தை பொறுப்படுத்து இதுவரை நடத்தி கொண்டு வருகிற தயவுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த ஊழியங்களை செயல்படுத்துகிற சகோதரனோடும் அவருடைய குடும்பத்தோடும் நீங்க கூட இருந்து வழி நடத்துங்கள் ஆண்டவரே. அவர்களை இன்னும் பலப்படுத்துங்கள், இன்னும் ஆசீர்வதியுங்கள் ஆண்டவரே. அவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை கட்டளையிடுங்கள் ஆண்டவரே. இருதய சமாதானம் சந்தோஷங்களை
கொடுத்து நடத்துங்க கர்த்தாவே. ஆண்டவரே, எதிராக எழும்புகிற சத்துருவின் தடைகள் பொல்லாப்புகளுக்கு எல்லாம் விலக்கி காத்து நீங்க தொடர்ந்தும் வழி நடத்தும்படி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நன்மைகளினால் அவர்களை திருப்தியாக்கி நடத்தும்படி ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தாவே. அதே போல இந்த வானொலி நிலையத்திலே பணிபுரிகிற ஒவ்வொருத்தரையும் ஒப்பு கொடுக்கிறேன், ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறேன். பொறுப்படுங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. பாதுகாத்து கொள்ளுங்க, நன்மைகளை கட்டளையிடுங்க, கைகளின் பிரியாசங்களை ஆசீர்வதியுங்க கர்த்தாவே. இந்த தகப்பனே, நீரே பொறுப்படும் சத்துருவின் தந்திரங்களுக்கு தீங்குகளுக்கு எல்லாம் விலக்கி காத்து கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்துள்ளும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன். அன்பின் தகப்பனே கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த ஆண்டவரே வானொலி நிலையத்திலே பணிபுரிகிற ஒவ்வொரு ஊழியர்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அவர்களோடும் கூட இருந்து அவர்களை வழி நடத்துங்க கர்த்தாவே. இந்த ஊழியத்தை இன்னும் ஆசீர்வதியுங்க கர்த்தாவே. இந்த ஊழியத்திலே இணைந்து செயல்படுகிறவர்களை கர்த்தாவே இன்னும் உம்முடைய நல்ல வேதத்தின் ஞானத்தினாலும் ஆவிக்குரிய வரங்களினாலும் நிறைத்து வழி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா, இந்த ஊழியமானது இன்னும் அநேகரை உமக்குள்ளே பலப்படுத்தவும், உண்மை அறியாத அநேகர் விசுவாசத்தோடு ஆண்டவரே இந்த ஜெபங்களை கேட்டு தாங்களும் ஜெபித்து குடும்பங்களிலே நன்மைகளை பெற்றுக்கொள்ளவும் நீங்க வழி நடத்தும்படி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. தடைகள் யாவையும் உடைத்து போடுங்களேன் ஆண்டவரே. பரிசுத்தரே, உம்முடைய வல்லகரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. எல்லா சத்துருவின் தந்திரங்களுக்கும் விலக்கி காத்து நீங்க ஆசீர்வைத்து வழி நடத்துங்கள் ஆண்டவரே. அதே போல கர்த்தாவே, டீமிலாக்கா குடும்பத்தை உங்களுடைய கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன். அவவோடும் கணவனோடும் பிள்ளைகள் இரண்டோடும் கூட இருந்து நீங்க அவர்களை பாதுகாத்து தொடர்ந்து வழி நடத்துங்கள் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய எதிர்கால காரியங்கள் ஒவ்வொன்றையும் உங்களுடைய கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன். இதுவரை எங்கள் ஜெபங்களை கேட்டு நீர் எல்லாவற்றிலும் நன்மைகளை கட்டளையிட்டது நீர் தொடர்ந்தும் நன்மைகளை கட்டளையிடுவீர் ஆண்டவரே. சகோதரியோடும் கூட இருந்து அவவை பலப்படுத்தி அவருக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை, நல்ல பலத்தையும், நல்ல சரீர சுகங்களையும் கொடுத்து இந்த ஊழியத்திலே இன்னும் ஆண்டவரை வளர நீர் வழி நடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தாவே. முற்று முழுக்க இந்த ஊழியங்களையும் இந்த ஊழியத்திலே செயல்படுகிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய இரத்த கோட்டைக்குள் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். உங்களுக்காக ஜெபித்து நான் முடித்துக் கொள்கிறேன். நீங்கள் ஒரு சிறு பல்லவியோடு முடித்துக் கொள்ளுங்கள். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கர்த்தாவே, ஆண்டவரே, சுபாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சுகபல ஆரோக்கியத்தோடு இன்னும் பல ஆண்டுகள் வாழ கர்த்தாவே நீர் கல்கி பெருக செய்யுற தேவனாய் இருந்து நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே பிள்ளையை ஒப்பு கொடுக்கிறோம், கணவனை ஒப்பு கொடுக்கிறோம். கைவிட்டு செய்யும் காரியங்கள், கையின் பிரியாசங்கள் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு குறைவில்லாதபடி எல்லாவற்றையும் நிறைவாக்கி கர்த்தாவே பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துற தேவன் நீர் ஒருவர் கர்த்தாவே. பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். படிக்கிற பாடசாலைகளுக்காய், யூனிவர்சிட்டிகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானங்கள், அறிவுகள், புத்திகளுக்காய், கெட்டித்தனங்களுக்காய், விவேகங்களுக்காய், கவனங்களுக்காய், போக்குவரத்து பாதுகாப்புகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, பிள்ளைகளோடு நீர் கூட இருக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு வேண்டிய தேவைகள், வாஞ்சைகளை சந்தியும் கர்த்தாவே. படிப்பு தேவைகள், பண தேவைகளை சந்தியும் கர்த்தாவே. உம்முடைய கரத்திலே கர்த்தாவே எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே ஆண்டவரை குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம், தாயாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் கூட இருந்து கர்த்தாவே சகலதின் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடித்து ஆசீர்வதியும் ஆண்டவரே. நீர் வரும் வரை கர்த்தாவே உம்மை துதிக்கவும், உம்மை போற்றவும், ஜெபிக்கவும் ஆண்டவரே, வேதத்தை தியானிக்கவும் கர்த்தாவே பிள்ளைகளுக்கு கிருபையும் இரக்கமும் தயவும் பாராட்டும்படிக்கு நம்ம ஜெபிக்கிறோம். சகலதையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தொடக்கத்தில் இந்த முடிவரை ஆவியானவர் நீர் நடத்தி தந்தீர். அதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் ஜெபங்களை கேட்டு எங்கள் தேசத்துக்கு விடிவையும் விடுதலையும் குடுமையா விடிய கால வெளுப்ப போல எங்கள் தேசம் ஆண்டவரே கர்த்தாவே உடைய பகலாய் மாறட்டும் ஆண்டவரே. ஜனங்கள் ரட்சிப்பை காணட்டும் ஐயா ஆண்டவரே. விக்கிரங்கள் வேதனை என் தேசத்தை விட்டு, என் மக்களை விட்டு வெளியேறட்டும் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து எங்கள் தேச மக்களையும் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமென், 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 ஆமென். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவும் ஆகினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவோம். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவும் ஆகினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவோம். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன்,
அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். ஆமென். ஆமென். ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜெபித்து ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். கர்த்தர் எங்களுக்கு தந்த அதிகாரங்களை நாங்கள் பிரயோகித்து மற்றவர்களுக்காக ஜெபித்திருக்கிறோம். கர்த்தர் விட்டு சென்ற அந்த ஊழியத்தை தொடர்ந்து நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. இரவு நேரத்திலும் விலங்கு மண்ணிந்த விசேடமாக யாழ்ப்பாணத்திலிருந்து இணைந்த சகோதரி சுபாசினி அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அவருடைய ஊழியங்களையும் கர்த்தர் தாமே பல்கி பெருக பண்ணுவாராக. அதே வேளையிலே அவருடைய உறவினர்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் எல்லோரையும் கர்த்தர் தாமே அவர்களோடு கூட சந்ததியாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. அவருடைய குடும்ப காரியங்களிலும் பிசினஸ் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் தாமே கூட இருந்து சுக பலன் ஜீவியத்தோடு ஜீவியத்தை வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. மென்மேலும் ஆசீர்வதித்து பல்கி பெருக பண்ணுவாராக என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் இந்த ஜபங்கள் யாவற்றையும் கர்த்தர் கேட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். சுவாசினியின் குடும்பத்தாருக்கும் அதே வேளையிலே சோதரி ஜானட் அவர்கள் இதுவரை நேரமும் தொகுத்து வழங்கினார்கள். 7:30 இதுவரை நேரம் இணைந்து கர்த்தருக்காக ஊழியங்களை செய்தார்கள். ஆத்தும ஆதாயத்துக்கோடு ஆத்தும வாஞ்சியோடு பிரயாசப்படுகிற அவர்களையும் குடும்பத்தாரையும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்படைத்துக் கொண்டு நாங்கள் இன்னும் ஒரு நேரடி ஒளிபரப்பிலே நாளை காலை வேளையிலே திரும்பமாக ஜெப வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சுபாசினி, நீங்கள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளிலே இது கால வேளையிலே ஜெபங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. உங்களை இயலுமானால் இணையுங்கள். கூடாக கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். நீங்களும் அதில் இணைந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஜெபங்களோடு பாடல்களோடு வழிநடத்த முடியும். இந்த வழியிலே கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு இருவரையும் வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடுவோம். God bless you, Sister Subhasini. God bless you, Sister Janet. Amen. ஆமென். ஆமென். நன்றி. ஆமீன் ஆமீன். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம்.